பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த விவாக மஞ்சம் அப்படிங்கும்போது 2 விதமான விவாகம் இருக்கு. முதலாவது மணவாளன் மணவாட்டிக்கான விவாகம். அடுத்தபடியாக உலக பிரகாரமான நம்முடைய விவாகம், திருமணம். சரி. ஆனா, அந்த தேவனும் மணவாட்டிக்குமான அந்த விவாகம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக, அதை நம்ம அசுத்தமாக்கிற கூடாது. அப்படி அசுத்தமாக்கும்போது தான் அங்க வேசிக்கல்லன் உருவாகிறான், விபச்சாரக்காரன் உருவாகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல மணவாளன் மணவாட்டிக்கு இடையிலான அந்த விவாக மஞ்சம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது அசுசிப்பட்டதா இருக்கிறதா, இல்லை அசுசிப்படாததா இருக்கிறதா, இல்லை பரிசுத்தமானதா இருக்கிறதா, எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேசிக்கல்லர் அப்படின்னா பொது மொழிபெயர்ப்புல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காமுகர் அப்படின்னு சொல்லியிருக்கு. காமுகர். ஜென்ரலா காமம் அப்படின்னா நம்ம மற்ற விஷயங்களுக்கு அதுக்கு தான் நம்ம அதிகமாக சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் காமுகர். எப்படி காமுகர் ஆகுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு திருச்சபையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் அங்கே உங்க வச்சிருக்கிறாரு, அங்கே நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். அங்கே சத்தியத்தை சரியானபடி போதிக்கும்போது, ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தும்போது, வேதத்தின் சத்தியத்தின்படி நடத்தும்போது, நீங்கள் அங்கே தொடர்ந்து அந்த திருச்சபைக்கு தான் போகணும். ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தை நாம் கேட்க விருப்பம் இல்லாமல், கடிந்து கொள்ளுதலை நாம் கேட்க விருப்பம் இல்லாமல், புத்தி சொல்லுதலை நாம் கேட்க விருப்பம் இல்லாமல், நமக்கு ஏற்புடைய பிரசங்கங்களையும் நம்மளுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற வார்த்தைகளையும் கேட்க நாம அந்த சபையை விட்டு அடுத்த சபைக்கு காலடி எடுத்து வைத்தால், அடுத்த திருச்சபைக்கு காலடி எடுத்து வைத்தால், அங்கே விபச்சாரக்காரனாயும் வேசிக்கல்லனாயும் நாம மாறுகிறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு சபை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களே பேசி கொண்டிருக்கிறது, சத்தியத்துக்கு புறமான காரியங்களே பேசி கொண்டிருக்கிறது, வேத புரட்டை அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறது, பொய்யே பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த சபையை விட்டு நம்ம விலகணும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் சத்தியம் பேசுகிற சபையை விட்டு போகிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க யாரா? வேசிக்கல்லரும் விபச்சாரக்காரரும். ஏன்னா அவங்களுடைய தேவை மாம்ச தேவை. அவங்களுக்கு மாம்சத்துக்கான தீனி வேணும். ஆராதனைங்கிற பேர்ல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற மாம்ச தீனி வேணும். அந்த காமம் வேணும். இன்னைக்கு உண்மையாய் ஆராதிக்கிறவங்க இருக்கிற மத்தியில இன்னைக்கு ஆண்டவரை பொய்யாய் ஆராதிக்கிற அநேக சாத்தானுடைய பிள்ளைகள் எழும்பிட்டாங்க. அங்க மாம்சம் தான் இருக்குது. ஏன்னா அங்க ஆராதிக்கிறது அவங்க கடவுள் அல்ல, மாம்சத்தை ஆராதிக்கிறதுனால அவங்க கடவுளை முன்னிலைப்படுத்த நினைக்கல, தன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறாங்க. கடவுளுக்காக ஆட்களை சேர்க்கணும்னு நினைக்கல, தனக்காக ஆட்களை சேர்க்கணும், ஆத்துமாக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களை தேடி ஓடுகிறவர்கள் இன்னைக்கு அநேகர். ஏன்?
இல்லங்க. இந்த திருச்சபையில எப்ப பாரு வசனம், வசனம், வசனம் இதே தான் பேசிட்டு இருக்காங்க. அது மனம் திரும்புன்றாங்க. சத்தியத்தின்படி நடன்னு சொல்றாங்க. உண்மையா இரு, உத்தமனா இருங்கிறாங்க. பரிசுத்தமா வாழுன்னு சொல்றாங்க. நீதியுடன் நடன்றாங்க. எல்லா விஷயத்திலயும் கண்டிஷன் புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு ஏற்புடைய திருச்சபைகள் எத்தனையோ இருக்கு. ஆனா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கடவுளால் நடத்தப்படுகிற ஒரு சபை அல்ல. கடவுளின் வழியில் நடக்கிற ஒரு சபை அல்ல. அது சாத்தானுக்காக நடக்கிற சபை. சாத்தானின் வழியில் நடக்கிற சபை. சாத்தானுக்காக ஆட்களை சேர்க்கிற சபை. அதை நாம மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. ஆனா நல்லா சுகபோகமா வாழலாம். இஷ்டம் போல வாழலாம். மாம்சத்திற்கான தீனியை நாம அதிகமாய் நிரப்பிக் கொள்ளலாம். விபச்சாரம், வேசித்தனம் எப்படி வேணாலும் நம்ம இருக்கலாம். நம்ம இஷ்டம் போல வாழலாம். எப்படி வாழ்ந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு ஒரு சில சபைகள் இருக்கு இன்னைக்கு. ஆனா அப்படிப்பட்ட சபைகளை தேடி ஓடுகிறவர்கள் வேசிக்கள்ளரும், விபச்சாரக்காரரும் இருக்கிறாங்க. அவங்கள தேவன் நியாயம் தீர்ப்பாராம். சும்மா விட மாட்டாரு. ஆண்டவருடைய ஸ்தலத்துல இருந்துகிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தா தேவன் சும்மா இருப்பாரா? ஓப்னி, பினகாஸ் இந்த காரியங்களை தான் செய்தாங்க ஏலியின் பிள்ளைகள். ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஓப்னி, பினகாசை அடித்து போட்டார். ஏலி சரியா கண்டிக்கலன்னு ஏலியும் அடித்தார். இன்னொன்னு, அந்த சந்ததியில நிறைமயிர் வரைக்கும் உள்ள எந்த ஒரு பிள்ளைகளும் இல்லை அப்படின்னு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்க வெளிப்படுத்தினார். ஏன்? ஆண்டவருடைய அந்த சபையை விபச்சாரத்திற்காகவும் வேசிக்கள்ளராகவும் பயன்படுத்தினதினாலே. அதுபோல இன்னைக்கு அநேக சபைகள் எழும்பி இருக்கிறது. எவ்வளவோ ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற சபைகள், உன்னதமான சபைகள், பரிசுத்த சபைகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சபைகள் அதிகமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனா அநேகர் இப்படிப்பட்ட சபைகளை விரும்பி ஓடத்தான் விரும்புகிறோம். அப்படி நாம விரும்பணும்னா தேவன் நியாயம் தீர்ப்பாருங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம், உலக பிரகாரமான கணவன் மனைவி திருமணம் அது ஒரு அசுசிப்படாத ஒன்று. அது பரிசுத்தமானது. ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா இதையுமே இன்னைக்கு நிறைய பேர் குழப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்கள்னா திருமணம் பண்ணக்கூடாது, பிரிஞ்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஆரம்பத்திலேயே ஆதாம் தனியா இருப்பது நல்லதில்லைன்னு தான் ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். அப்புறம் எப்படி அநேகர்கள் வந்தாங்க அப்படின்னா, அது ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் அழைப்பார். அநேகர்களாகவே சிலர் அழைப்பார். அவங்க வருவாங்க. திருமணம் பண்ணாம வருவாங்க. ஆனா ஆண்டவருடைய இது திருமணம் தான். இதுவே அப்படித்தானே இருக்கு. நம்மளுடைய மார்க்கமே அப்படிதான் இருக்கு. மணவாளன், மணவாட்டி தான். அதனால இத போய் யாராவது தவறு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஆனா பரிசுத்த குலைச்சல் ஆயிடும். இந்த மாதிரி குழப்பம்லாம் நிறைய உண்டாயிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இணைந்திருந்தா பரிசுத்த குலைச்சல் ஆயிடுமா? இதெல்லாம் யார் சொன்னா? வசனம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? மாதிரி நீங்க 2 பேரும் மனைவி விருப்பப்பட்டா, நீங்க சற்று நேரம் பிரிந்திருந்து, சில காலம் பிரிந்திருந்து, நீங்க ஜெபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம். அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே
மனைவியினோட விருப்பத்தோட செயல்படக்கூடிய ஒன்று. அதுக்காக பிரிந்து வாழணும்னு எங்கேயுமே ஆண்டவர் சொல்லித் தரல. அதனால இப்படிப்பட்ட தவறான விஷயங்களையும் நாம அகற்றி போடணும். அது மட்டும் இல்லாது இப்படிப்பட்ட வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் நாம பார்த்தா அவங்களுக்கு கடிந்து கொண்டு நாம புத்தி சொல்லணும். அந்த இடத்துல நாம இருந்தா நாம இப்போவே மனம் திரும்பணும். இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஏன்னா தெரியல, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை பொறுத்து இதை பேச சொல்லியிருக்கிறார். அதனால நாம கரெக்டா நடப்போம். அப்படி நடக்கும்போது தான் நாம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இல்லை அப்படின்னா நாம நியாயம் தீர்க்கப்படுகிறதுல எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. அது நிச்சயமாகவே நடக்கும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.